வாழுகின்ற எம்மவர்களுடைய கலைமரபினுடைய உச்சமும் பதிவு செய்யப்பட்டது. இதற்கெல்லாம் பதிலிருப்பதற்காக அடுத்து களம் சேருகிறார் உளவியல் ஆசிரியர் மதுஜனன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக. குலதெய்வங்கள் சிகராஜசேகரன் இணுவை கந்தன் பதம் பணிந்து இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, ஜெந்தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டான் தொலைக்காட்சி ஊடாக பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இரவு வந்தனங்கள். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், தமிழர்களுடைய மரபுகளை கற்பதிலும் பேணுவதிலும் முன்னிற்பவர்கள் ஈழத்தவர்களா அல்லது புலம்பெயர்ந்தவர்களா என்கின்ற, புலத்தில் வாழ்பவர்களா என்கின்ற ஒரு தலைப்பிலே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் நிலத்தில் வாழ்பவர்களிலும் பார்க்க புலத்தில் வாழ்பவர்களே அதிகமாக கலைகளையும் எங்களுடைய பண்பாடுகளையும் பேணுகின்றார்கள் என்கின்ற அணியினுடைய ஆரம்ப பேச்சாளராக வந்திருக்கின்றேன். என்ற வகையிலே தலைப்பை சற்று விளக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. புலத்தில் வாழ்பவர்கள் யார் என்று சொன்னால், சொந்த நிலத்திலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக தங்களுடைய உறவையும் தங்களுடைய உடைமைகளையும் தங்களுடைய அடையாளத்தையும் விட்டு அந்நிய நாட்டிற்கு புலம்பெயர்ந்தவர்களே இந்த புலத்தில் வாழ்பவர்களாக காணப்படுகின்றார்கள். அதிலே ஈழத்தமிழர்கள் அதிகளவாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அந்நிய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய உடல் அங்கிருந்தாலும் உயிர் எப்பொழுதுமே ஈழத்தை நோக்கியதாகவும் எங்களுடைய கலைகளை நோக்கியதாகவும் காணப்படுகின்றது. எதிரணியினர் கூறியிருந்தார்கள், எதிரணி தலைவர் கூறியிருந்தார், ஈழத்திலே பல்வேறு விடயங்கள் கலை பட்ட திருவிழா இருக்கின்றது, எல்லா கலைகளும் ஈழத்தில் இருக்கின்றது என்று கூறியிருந்தார். எதிரணி தலைவரை பார்த்து கேட்கின்றேன், இன்று நாடகங்களை கற்பிக்கின்ற, கூத்துக்களை கற்பிக்கின்ற எத்தனை அண்ணாவியார்கள் ஈழத்திலே இருக்கின்றார்கள்? எத்தனை புது கவிஞர்கள் ஈழத்திலே இருக்கின்றார்கள்? இன்று ஈழத்திலே யாழ்ப்பாண கலாச்சாரம், கந்தபுராண கலாச்சாரம் என்று சொல்ல புராண படனம் இன்று ஈழத்திலே பேணப்படுகின்றதா? அடுத்தது பிரசங்கங்களை கேட்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? ஈழத்திலே எத்தனை ஆலயங்களிலே பிரசங்கங்கள் நடக்கின்றது? பிரசங்கங்களுக்கு கூட்டங்கள் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை எதிரணியினுடைய 3 பேச்சாளர்களிடம் முன்வைக்கின்றேன். ஈழத்தில் இருந்து கூட பல்வேறு பேச்சாளர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே சென்று அடிக்கடி உரையாற்றுகின்றார்கள் என்று சொன்னால், ஈழத்திலும் பார்க்க புலத்திலே கலைகளுக்கான மதிப்பு அதிகமாக காணப்படுகின்றது, கலைகளை பேணுபவர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள் என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஈழத்திலே இன்று பாருங்கள், கிராமிய தெய்வங்களை எல்லாம் நாங்கள் ஆகமத்துக்கு உட்படுத்தி விட்டோம், கலைகளை அழித்துக் கொண்டு வருகின்றோம். கண்ணகி பரமேஸ்வரியானதும் கண்ணகி வழிபாடு ஈழத்தில் இல்லாமல் போனதும் அதன் ஒரு விளைவாகத்தான் காணப்படுகின்றது. புத்தரை எதிர்க்கின்ற நாங்கள் இன்று பாபாவை தூக்கி பிடிக்கின்றோம் என்றால் எங்களுடைய சுதேச கலை எங்கு சென்று விட்டது என்பதை எதிரணியிடம் முன்வைக்கின்றேன். எதிரணி தலைவர் சித்த மருத்துவம் பற்றி சொல்லியிருந்தார். சித்த மருத்துவத்திற்கு யார் செல்கின்றார்கள்? ஆங்கில மருத்துவ பாடநெறி கிடைக்காத மாணவர்கள் சித்த மருத்துவத்திற்கு செல்கின்றார்கள். இன்று சித்த மருத்துவத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த சித்த மருத்துவ முறையை ஈழத்தவர்கள் ஏற்க மறுத்திருக்கின்றோம். அதன்படி நாங்கள் எங்களுடைய நோய்களை குணமாக்குவதை நாங்கள் ஏற்கவில்லையே. இதை எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற மருத்துவமாக இன்று நாம் கருதி கொள்வது? அடுத்தது பாருங்கள், எங்களுடைய பொங்கல் விழா என்று சொன்னால் எங்களுடைய தொலைக்காட்சிகளும் எங்களுடைய சமூக ஊடகங்களும் எங்கே திசை திருப்பப்படுகின்றது என்று சொன்னால், கனேடிய பிரதமர் பொங்கல் விழா கொண்டாடினார், பிரித்தானிய அரண்மனையிலே பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது என்கின்ற வரையிலே எங்களுடைய மரபுகள் பேணப்படுகின்றது. ஈழத்திலே தமிழர்களாக வாழ்வதற்கும் தமிழ் அரசியல் கட்சிகள் வாழ்வதற்கும் பிரதான காரணமாக அமைபவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் தான். அந்த குளிர் தேசத்திலும் அவனால் வேட்டி கட்டி அங்கே பொங்கல் விழா கொண்டாடப்பட முடியும் என்று சொன்னால், புலத்தில் தான் கலைகள் வாழ்கின்றது, ஈழத்தில் அல்ல. ஈழத்திலே ஒரு வியாதி இருக்கிறது, எதுக்கெடுத்தாலும் டிப்ளோமா. இந்த சித்திரம், நடனம், சங்கீதம், மிருதங்கம், ஏனைய கலைகள் பாடவிதானத்தில் உட்படுத்தப்படாது இருந்தால் ஈழத்தில் அவை கற்பிக்கவும் முடியாது. அதை கற்கின்ற மாணவர்களும் மிக குறைவாகத்தான் காணப்படுவார்கள். ஒரு பிள்ளையை
தன்னுடைய பிள்ளையை யாராவது டாக்டராக வர விரும்புவார்களா, அல்லது இன்ஜினியராக வர விரும்புவார்களா, அல்லது இதை தவிர்த்து என்னுடைய பிள்ளையை சிறுவயதிலே கலைஞனாக்கி விடுவேன் என்கிற உறுதியை பெற்றோர்கள் எடுப்பார்களா? இல்லை. கலைஞனாக இருப்பவன் சமுதாயத்திலே மதிப்பு குறைந்தவனாக காணப்படுகின்றான். அது தமிழர்களுடைய வீர முரசமாகிய பறை இன்று அது ஒரு தொழிலாக மாறிவிட்டது. இழிவான தொழிலாக பார்க்கின்ற சமுதாயமாகத்தான் ஈழத்தவர்கள் இருக்கின்றோம். ஏன் இன்று இது எவ்வாறு மாறியது என்பது யாருக்கும் தெரியவில்லை. எங்களுடைய பிள்ளையை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைப்போமா, அல்லது எங்களுடைய தாய்மொழியில் படிக்க வைப்போமா? நாங்கள் நாடி செல்வதெல்லாம் இங்கிலீஷ் மீடியமும் பரீட்சை மையப்படுத்திய கல்வியுமாகத்தான் காணப்படுகின்றது. ஈழத்தவர்கள் ஆனால் புலத்தில் வாழ்பவர்கள் இன்றும் எங்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரங்கள் ஈழத்திலிருந்து செல்கின்ற கலைஞர்களை எல்லாம் உயர்ந்தவர்களாக பார்க்கின்ற சமுதாயம் எங்கே காணப்படுகின்றது என்று சொன்னால் புலத்தில் தான் காணப்படுகின்றது. கலைகளும் மரபுகளும் பேணுவதில் ஈழத்தவர்களிலும் பார்க்க புலத்தில் இருப்பவர்களே மிகையாக பேணுகின்றார்கள் என்று ஆணித்தரமாக கூறி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நிலத்திலும் பார்க்க புலம்பெயர் தேசங்களில்தான் தமிழ் கலை மரபுகள் கற்பதிலும் பேணுவதிலும் அதீத ஆர்வம் இருக்கிறது என்கின்ற கருத்தியலுக்கு வலிச்சேர்த்து கொண்டார்கள் மதுஜனன் அவர்கள். இங்கிருந்து உருவாக்கம் பெற்றாலும் விதியின் விளைவாக இடம்பெயர்ந்தோர் தங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை தங்களுடைய அடையாளங்களை மீள வலியுறுத்த வேண்டிய தேவையின் நிமித்தம் அதை உன்னதமாக செய்கிறார்கள். நாட்டார் கலைகள் நாட்டார் தெய்வங்களுடன் தான் போற்றப்பட்டன. நாட்டார் தெய்வங்கள் ஆகம வழிக்குள் பிறழ்கின்ற பொழுது, நாட்டார் கலைகள் அறவே அற்று போகின்ற பொழுது இங்கு அந்த கலைமரபுகள் தோற்று போகின்றன.